சபையோட கருத்து சொல்லுற அளவுக்கு வளர்ச்சி அடையல சபை. இப்போ இதுக்குள்ள சிவசூட்சம நூல்ல இருந்து வருது, எனக்குள்ள இருந்து வர்ற உரைகள்லாம். அதனால சிவமகா வாழைச்சித்தன் இருந்து வரக்கூடிய உரைகள் இது உயர் சூட்சம் அதுக்குள்ள இருக்கு. அது இதை சொன்ன விஷயங்கள் கூட அவங்க செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நீங்க சொன்னது அகத்திய பெருமான் சொல்லலை. சபையிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல், சபையிலிருந்து கொடுக்கக்கூடிய புண்ணியம் அப்படின்னு சொல்றாரு. சரணாகதி தான் அவங்க செய்ய வேண்டியது. புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சித்த சபை சரணாகதி அது மட்டும்தான் இங்க அவசியம். ஏன்னா அங்கேயே மாற்று கருத்து வருது. அப்ப அகத்தியர் சொன்னது பொய்ன்னு போயிடும். அதனால தான் அங்க இடை சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு இந்த இவ்வளவு பேசுறேன்னா நான் அதை பத்தி எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் பேசுறேன். அதே மாதிரி நம்மை தன்னிலை முன்னிலைப்படுத்தக்கூடாது. ஏன் சிவமகா வாழை சித்தனை முன்னிலைப்படுத்தாங்கன்னா யுகம் அறியாத சித்தனை யுகம் அறியணும். எல்லாரும் அவங்கள முன்னிலைப்படுத்தின சபையோட எத்தனை குதிரை ஓட முடியும்? ஒரு ரதத்துல ஒரு குதிரை தான், ஒரு பக்கம் தான் போட்டு ஓட முடியும். 7 குதிரை ஓட்டாலும் 7 குதிரையும் ஒரு பக்கம் போட்ட போய் தான் சூரியன் பிரபஞ்சத்தை சுத்தி வருது. 7 குதிரையும் 7 திசைக்கு போனான்னா சுத்த முடியாது. அதனால இங்க இருக்கிறவங்க அதுக்கு தான் காலையில் அவனுக்கு வாங்க அவளை திட்டு வசவுக்காடு. ஏன்னா அவன் இங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கலாம், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆளுக்குள்ள திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் அது பாவத்தில் போயிடும். அது 30 வருட உழைப்புங்கிறது வேற, 11,000 சித்தர்கள் உழைச்சது, சிவம் உழைச்சது, அகத்திய பெருமான் உழைச்சது. அப்போ ஒரு சிவசபையோட சின்ன அசைவுகளை கூட திசை திருப்பக்கூடாது. அது பாவ சாபங்களில் கொண்டு விட்டுரும், நம்மளோட முன்னேற்றத்தை தடை வெட்டிடும். இந்த மாதிரி தெரியாமல் சொல்லிட்டு இந்த விஷயங்கள் யாரையும் சுட்டி காட்டக்கூடாது. அது சிவசபை யாருக்குமே அதிகாரம் கிடையாது. சித்தர்கள் கூட அன்பாக தான் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும், எந்த சீடர்களுக்குள்ள எந்த விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம தடை போட்ட மாதிரி ஆயிடும். அவங்க ஊக்கத்தோட தவம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஊக்கம் புண்ணியம் பண்ணி இருக்கணுமோ, நம்மளே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நமக்கு எப்படி நூல் வரும் அப்படின்னு எதிர்வினை ஆட்டிடக்கூடாது. அது எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நூலுக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் அதுக்குள்ள தண்டெடுத்தோம்னா தண்டக்காரன் ஆயிடக்கூடாது சிவசபையில். ஏன்னா எல்லாருக்கும் ஆசி கொடுத்துட முடியாது. எல்லாரும் உபதேசம் கொடுக்க அந்த இடத்துல வேற கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறது வேற. அதுக்குண்டான தகுதி நேரங்கள் சந்தர்ப்பங்கள் பின்னாடி வரும். காலப்போக்கில் அதுக்குண்டான எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் கொடுக்கப்படும். எல்லாரும் ஆசான்கிற அரியணையில் அமர வைக்கப்படுவீங்க. அதுக்கு பொறுமை அவசியம், மிக மிக அவசியம். இப்போ இந்த நிலையில யாரும் அப்படி விஷயங்கள் இங்க கத்துக்கிடல. ஏன்னா சிவசபை ஒரு இலக்கை நோக்கி, ஒரு யுகமாற்ற பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கல. பக்கத்துல பார்வை நிலைகள் சீடர்களை இங்க பார்க்கல, சித்தனும் அகத்திய பெருமானம் பார்க்க முடியாது. இந்த கலையில செஞ்ச விஷயங்கள் அதுதான். அங்கிட்டாம் போயிடுவாங்க, இங்கிட்டாம் போயிடுவாங்க. பார்க்க சிவசபை போகாது. இடையூறா இருக்கு. அவங்கள அத்துட்டு பிடிக்கிட்டு சபை ஓட வேண்டி இருக்கும், விட்டுட்டு ஓட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அது நூல் திறந்து தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் அகத்திய பெருமான் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. வேற விஷயங்கள் பேசுவோம். அதுக்கடுத்து இந்தம்மா என்ன கேட்க போகுது, உங்களுக்கு கிடைச்ச தரிசனங்கள் எல்லா விஷயங்களும் அது நீங்க சிவசபையோட இருந்த பயண நிலைகள், சிவசபை தொடர்புல இருந்து நீங்க சென்று தொண்டு கைங்கரிய நிலைகளுக்கு நீங்க அங்கிருந்து பயணப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு அருளப்படுது. உங்க குடும்ப சுபிட்சம், உங்க காரிய வெற்றிகள், அதோட சேர்ந்து ஞானத்தன்மைக்கு பயணத்துல நீங்க பயணப்பட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா இது கற்றதுனால கிடைச்ச விஷயங்கள்னால, கொடுத்ததுனால உருவாக்கப்பட்ட சபை இது அப்படின்னு சொல்லி நூல்கள் மூலமாகவும் அங்க சொன்னாங்க, இங்க சொன்னாங்க, அந்த கோர்ஸு, அந்த டிகிரி, இந்த டிகிரி எதுலையும் சபை வளரல. இது அருளப்பட்டது, கொடுக்கப்பட்டது, பிச்சை போடப்பட்டது ஞானம். அகத்திய பெருமானால, சிவபெருமானால, முருகப்பெருமான, 33 நவகோடி சித்தர்களால ஆதி கையிலாய சிவசூட்சம நூலுங்கிற பிச்சை. அது எதுக்காண்டி பிச்சை போடப்பட்டதுன்னா யுக மாற்றத்துக்காக பிச்சையா கொடுக்கப்பட்டது. அதை பிச்சையா கொடுத்து சபையில இருந்து யார் அதுக்கு உண்டான தகுதினா சரணாகதி. நான் பெரியவன் இல்லை, எனக்கு அது தெரியும், இது தெரியும் அப்படிங்கிற நிலையை விட்டு யார் அம்மனமோட அடிக்கக்கூடிய நிலை, மனம் அம்மனமாக வேண்டும் அப்படின்னா அந்த நிலைக்காண்டி அருளப்படக்கூடிய விஷயங்கள். சில நேரம் வினை கொண்ட மாந்தர்களுக்கும் சிவசபையில இருந்து நூல் பகிரப்படுது. சில சபை என்ன, பல சபைகள்ல அவங்க சரணாகதி ஆயிட்டா வினைய ஒதுக்கி வச்சுட்டு நூல் கொடுக்கப்படுது.
எத்தக்கூடிய பாவ நிலைகள் வந்து இருந்தாலும் கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு சித்தர்கள் அருள்ளாங்க. இந்த நூல் வாசிக்கக்கூடிய சேவைகள், புண்ணியங்கள், அதனால வரக்கூடிய கைங்கரியங்கள், அதனால மக்கள் அடையக்கூடிய உயர் நிலைகள், உயர் புண்ணிய நிலைகள் எல்லாம் வந்து நூலுக்கு பகிர்கிற நூல் தாங்கிய சீடருக்கு பகிரப்படுது. அப்போ புண்ணியங்கள் அங்கே கரைக்கப்படுது. அப்படிங்கிற சூட்சமத்தை இந்த சித்தர்கள் வந்து முதல்ல வந்தவொடனே வினையெல்லாம் செதுக்கி வச்சுட்டு சித்தன்கிற பட்டத்தை கூட இங்கே கொடுக்க தயாராகிட்டாங்க சரணாகதிக்கு. ஏன்னா சித்தன் பட்டத்தை கொடுத்துட்டு சித்தனாகக்கூடிய பணியை சிவசபை செய்யுது. அதாவது சிரஞ்சீவி வரத்தை கொடுத்துட்டு சிரஞ்சீவி வரம் வாங்கிறதுக்கு உண்டான தகுதி சித்த சபை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். வந்தவங்கெல்லாம் எங்கெங்கயோ இருந்து வராங்க, எந்தெந்த நிலைகள்லையோ எத்தனையோ ஆசான் கிட்ட படித்தவங்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாம சிவசபையில வந்து ஏன் குண்டலினி எழுது, ஏன் வந்து மூலாதாரத்திலிருந்து மேல அந்த ஆற்றல் வெளியே கிளம்பி வருது, அங்கங்க இருக்கக்கூடிய தடை நிலைகளை சித்தர்கள் எப்படி அதை தீர்த்து வச்சு உயர் காட்சியா கொடுக்காங்க, அதுக்கடுத்து உயர் நூலா கொடுக்காங்க. உயர் அங்கிருந்து சரணாகதி இந்த ஒண்ணு இந்த அவங்க பையனுக்கு தெரியுது. இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சித்தர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பற்றியதான் அந்த புண்ணியங்கள்லாம் அவங்களுக்கு பகிரப்படுது. அதான் காட்சியா பார்க்கப்படுது. எல்லாம் சிவசபை ஆற்றலோட இவனுக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் சிவசபையில இருந்து இவனை வந்து முன்னிலைப்படுத்தி உயர்வுபடுத்தி இவனை ஒரு காட்சி பொருளா வைக்கணும் அப்படின்னு சித்தர்களோட உயர் சுத்தம். ஒண்ணுமே இல்லாம வந்தா, ஒண்ணுமே தெரியாம வந்தா, அங்கிருந்து அலைஞ்சு வந்தா இவனுக்கு காட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி அமைப்பாதான். இவனை கொடுத்து இவனை காமிச்சு மற்றவங்களோட அகம்பாவம் மாணவ நிலைகளை எல்லாம் தாழ்த்தணும் அப்படின்னு நினைச்சது இவன்ட்ட அகம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால காலையில அந்த திட்டுதல் அதான் இவனை வரைக்கும் உன்னை கேள்வி கேட்கறதுக்கும் அனுமதிக்கல. என்ன அந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களும் எல்லாருக்குள்ளையும் எல்லாம் இங்க ஏற்ற இறக்கங்கள் கிடையாது. அறிஞ்சவங்க அறியாதவங்க கிடையாது. எந்த இடத்துல எந்த நேரத்துல என்ன பகிரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியும். அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எல்லாருக்கும் இது ஒரு விஷயமா இருக்கும். பிறரை நோக்கக்கூடாது, தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது. ஒரே என் பணி வந்து அது இறை பணி, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு உண்டான தகுதிகள், அந்தஸ்து, எல்லா விஷயங்களும் பிரபஞ்சத்துல பகிரப்படும். யாரும் அடையாளமா நின்னா இங்க வந்து நீர்நிலைய நதி ஓட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிற மணல் குன்றுகள் மாதிரி கரைய வேண்டியது இருக்கணும். அம்பாள் சொல்லியிருக்காங்க. யாரும் தன்னிலை முன்னிலை படிப்பாது, தன்னது தவநிலை உயர்நிலை படிக்காது. இறைவனை வணங்கி நிற்க எல்லா சீடர்களுக்கும் ரெக்கார்டிங் பண்ணல. இருந்தாலும் அதைத்தான் சொல்லிட்டு வந்தது காலையில உள்ள சாரங்கள். எல்லாருக்கும் அந்த நிலைகள் வந்து யார் வாயிலிருந்து எந்த விஷயங்கள் வந்தாலும் அது எல்லாருக்கும் பகரக்கூடிய விஷயங்கள். இவன் செஞ்ச தப்பு காலையில எல்லாருக்கும் பாடமா இருந்தது. இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லையில அதுல இருந்து சின்ன ஒரு தவறு செஞ்சாலும் அது பாடமா, அது எல்லாருக்கும் அந்த மாதிரி வடிவம் பெற்று ஆக்கப்படும். அது உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும். ஆன்மீக வாழ்க்கை வேற, இகலோக வாழ்க்கை வேற. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து ஆன்மீகத்தை சோட சேர்ந்து இகலோகத்துல சீடர்களை சித்த சபை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஆன்மீக உயர் சூட்சமும் உயர் ஞான சூட்சமும் உயர் இறை சிவ சூட்சமும் நூல் சூட்சமும் கலந்துருக்கு. அது சித்தர்களுக்கு தெரியும். எனக்கு சந்தேகம் வரையில நான் நூல்ல கேட்டுருவேன். என்னோட கருத்துக்களா இருக்காது. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு சந்தேகம், அதான் இப்ப அகத்திய பெருமாட்ட கேட்கப்பட்ட விஷயங்கள். மற்றபடி யாருக்கும் எந்த இடைஞ்சல்களோ அவங்களுக்கு உண்டான கேள்விகள் கொடுத்தாச்சு, விளக்கங்கள் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் உங்களுடைய சார்பில் அடுத்த கேள்வி ஓம் அகதி சாய நம.